ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பரோட்டா தாங்க செய்ய போகிறோம். வாங்க செய்யலாமுங்க. ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான தட்டை எடுத்துகிட்டு அதில் 500 கிராம் மைதா மாவை கொட்டினேங்க. கொட்டிட்டு அதுக்கு நடுவில் ஒரு குழியை பறிக்கணும். அந்த குழிக்குள்ளே தான் நம்ம மெயின் டிஷ்ஷெல்லாம் போட போகிறோம். அந்த குழியில் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும். உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து போடுங்க. அப்படி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த முட்டை, சர்க்கரை, உப்பு 3 நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுறணும். கலக்கி விட்டு அப்புறம் மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அப்படியே லைட்டாக ஒரு 2-3 தடவை கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டோம். பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு அப்படியே கொஞ்சமாக பிசைய ஆரம்பித்தோம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி பிசைங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அவ்வளோதான். இது அப்புறமே உருண்டை தட்டி வச்சிடணும். அப்படியே அந்த மாவை தொட்டாவே நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா உருண்டை தட்டி வச்சுட்டு அது மேலே லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்து அப்படியே சுற்றி தடவி விட்டு அப்படியே ஒரு ஈர துணியை போட்டு அப்படியே நல்லா மூடி வச்சிட்டோங்க. ஒரு 30 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டோம். அடுத்து 30 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி அந்த மாவை வெளியே எடுத்து மொத்தமாக கொஞ்சோண்டு ஆயில் தடவி அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படியே நல்லா பிணைஞ்சி விட்டு நல்லா பிணையணும். அதுக்கு அப்படியே ஒவ்வொரு உருண்டையாக உருண்டை தட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மாவை மொத்தமாக எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக தரட்டணும். அப்படியே எல்லாம் உருண்டை தட்டி வச்சாச்சு. அப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து 2 ப்ராசஸாக பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மாவு எடுத்து நல்லா தட்டி கொடுத்துட்டு அடிக்க ஆரம்பித்தோம். பார்த்து நல்லா பிடிச்சி அடிங்க, இல்லைன்னா பறந்து போயிடும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அப்படியே அந்த கத்தி எடுத்து அங்கங்கே கோடு போட்டு விட்டு, சும்மா பக்கத்தில் போடல, கொஞ்சம் தள்ளி கோடு போட்டு அப்படியே அதை எடுத்து மொத்தமாக அப்படியே ஒரு சுருட்டி அப்படியே கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தொட்டு அப்படியே மேலே அமுக்கி விட்டாச்சு. நல்லா அமுக்கி கொஞ்சம் நல்லா அழுத்தி அமுக்கி விட்டிங்கன்னா அழகாக பரோட்டா ரெடி ஆயிரும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். அதே கத்தியை எடுத்து ரொம்ப தூரமாக போடாமல் நல்லா பக்கமாக கோடு போட்டிங்கன்னா நல்லா அது பிச்சு சாப்பிடும்போது நல்லா உதிரியாக வரும். கோடு போட்டு அப்படியே அதை மெதுவாக எடுத்து விட்டு ஃபுல்லாக எடுத்துடணும். அப்படியே மெதுவாக எடுத்து
அப்படியே நம்ம எப்பயும் போல் ரோல் பண்ணுற மாதிரி சுற்றி வச்சு அப்படியே லைட்டாக கை வச்சே தான் அமுக்கணும். அப்புறம் சப்பாத்தி கட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கை வச்சே லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா, லைட்டாக அமுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தொட்டு அமுக்குனிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி பிக்கும்போது தனித்தனியாக அந்த லேயர் வர்றதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விடுங்க. அப்படின்னா தான் நம்ம வேகிறதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மொந்துன்னு இருந்தால் உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, அப்புறமே வந்து நம்ம அந்த பரோட்டா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பரோட்டாவை தூக்கி அதில் போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு ஒரு சைடு, அப்புறம் அதை லைட்டாக அப்படியே திருப்பி போட்டு அடுத்த சைடு நல்லா வேக விடணும். திருப்பி போட்டாச்சு. அடுத்த சைடும் நல்லா வேக விட்டோம்னா பரோட்டா நல்லா வெந்துடும். இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பரோட்டாவையும் எடுத்து எடுத்து போட்டு நல்லா வேக வச்சு குக் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், பரோட்டா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் 65ஓட பரிமாறியாச்சு. சாப்பிட்டு பார்த்தோம், அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.